உருவான திரைப்படம் தான் வட்டக்கானல். இந்த படத்தில் வந்து சிங்கர் மனோவோட மகன் துருவன் மனோ, மீனாட்சி கோவிந்தராஜ், ஆர்கே சுரேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, போதை காளானுக்கு வரும் ஒரு கூட்டம், இதை சப்ளை பண்ணுற ஒரு மாஃபியா கேங்காக ஆர்கே சுரேஷ் இருக்கார். அந்த ஆர்கே சுரேஷ்க்கு 3 பசங்க, அதில் மூத்தவன் தான் துருவன் மனோ. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிவிட்டு, இதை போதைப் பொருள் சப்ளை பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்கேங்க வந்து அடித்து கொள்வது, இதே தான் இவங்களோட வேலையாகவே இருக்குது. இவங்களுக்கு பெரிய லட்சியம்ன்றது அந்த ஒரு பெரிய எஸ்டேட்டை வந்து கைப்பற்றிட்டு அதில் வந்து அந்த போதை காளானை வளர்க்கணும் அப்படின்றது தான் ஆர்கே சுரேஷோட கனவாக இருக்குது. அவருக்கு நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க. இந்த நிலையில் எப்படி இவர்கள் அழிஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய ஒரு அடிதடி பாட்டு இப்படி வருது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வந்து அடிதடி கொலை அப்படின்றது தான் இந்த படம் வந்து கதை நகருது. இதில் மீனாட்சி கோவிந்தராஜுக்கும் துருவன் மனோவுக்கான லவ் போர்ஷன்ஸில் வர பாடல்கள் நல்லா கேட்கவே இருக்குது. ஒரு பாடல் சிங்கர் மனோவும் பாடியிருக்காரு. பாடல்களுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அழகாக இருக்குது. மீனாட்சி அவங்களோட காட்சிகளும் அவங்களை காண்பித்த விலகுமே அழகாகவே அமைஞ்சிருக்கு. படத்தோட பிளாட்டோட கதை சில கொண்டு போனதெல்லாம் ரொம்பவே லேகிங்காகவே தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து ரொம்ப வன்முறை சம்பந்தமான காட்சிகள் இருக்கிறதும், கதை வந்து எதுக்கு எங்கே நகருதுன்னே தெரியாமல் சில இடங்களில் வந்து அப்படி ஸ்டக்கான மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி போற்றையாக இது சொன்னாலுமே ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு சின்ன கிரிப்பு வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லையோ அப்படின்ற ஒரு தோன்ற அளவுக்கு தான் அந்த சீக்வன்ஸான சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. மேலும் ஒரு திரைமஸ்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.